ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய மாலை வணக்கங்களை, வாழ்த்துக்களை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமானது. உங்களுடைய வாழ்க்கையை திருப்பக்கூடிய, மாற்றக்கூடிய ஜீவனுள்ள வார்த்தையை நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள். நம்மை படைத்த தெய்வம் நம்மோடு பேச இருக்கிறார். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருந்துதான் உங்களோடு கூட இந்த செய்தியை நாங்கள் பகிர்ந்து கொடுக்கிறோம். இந்த பரிசுத்த வேதாகமம் மனிதனுடைய வாழ்க்கைக்கு தெய்வம் கொடுத்திருக்கிற சட்ட புத்தகம். மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இயங்க வேண்டும், மனிதன் யார், தெய்வம் யார், எதற்காக நாம் படைக்கப்பட்டோம், இந்த தெய்வம் நம்மை எப்படி ஆசீர்வதிக்கிறார், இது எல்லாமே நமக்கு கற்றுத்தரக்கூடியது பரிசுத்த வேதாகமம். இது கிறிஸ்தவர்களுடைய புனித நூல் மட்டுமல்ல, இது எல்லாரும் படிக்க வேண்டிய மனிதனுடைய வாழ்க்கைக்கான கையேடாய் இது இருக்கிறது. இதுல இருந்து ஒரு பகுதியை நாம் எடுத்து இன்னைக்கு சாயந்தரம் நம்ம அதுல இருந்து தியானிக்க போகிறோம். லூக்கா 5ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்டவர், நம்மை படைத்த தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவருடைய சில தனித்தன்மைகளை இங்கே நாங்கள் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரத்துல முதலாவது 4வது வசனத்தை நான் படிக்கிறேன், நீங்க நல்லா கேளுங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். முதல் 3 வசனங்கள்ல ஆண்டவர் இயேசு பெருமான் எல்லாரோடும் பேசுகிறார், எல்லாருக்கும் போதிக்கிறார். ஆனா 4வது வசனத்துல ஒரு குறிப்பிட்ட மனிதனை தேடி வந்து அவனோடு பேசுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசக்கூடிய தெய்வம். இன்றைக்கு மனிதர்கள் தெய்வத்திடத்தில் பேசுவதை நாம் இங்கும் அங்குமாக பார்க்கிறோம். பல கோவில்களில் மனிதர்கள் நின்று தெய்வத்திடத்துல பேசுவதும் வேண்டுவதும் நாம் பார்க்கிறோம். ஆனால் பதிலுக்கு எந்த தெய்வம் மனிதனிடத்தில் பேசுகிறாரோ அவரே ஜீவனுள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு பேச விரும்புகிற தெய்வம், அதற்காகவே நம்மை தேடி வருகிற தெய்வமாய் இருக்கிறார். அவர் எல்லாரோடையும் பேசுறார் அப்படின்றது ஒரு பக்கம், ஆனா அவர் என்னோடு பேசுறார் அப்படின்றது எனக்கு பெரிய ஆறுதல், எனக்கு பெரிய சந்தோஷம் இல்லையா? கோடா கோடி மக்கள் வாழுகிற இந்த பூமியிலே என்னை தேடி வருகிறார் என்றால், என்னோடு பேச விரும்புகிறார் என்றால், என்னோடு உறவு வைக்க அவர் துடிக்கிறார் என்றால், என் மீது அவர் கவனம் செலுத்துகிறார் என்றால் அது பெரிய விஷயம் இல்லையா? அவர் அவ்வளவு அன்பு நிறைந்த தெய்வமாய் இருக்கிறார். சமீபத்திலே நாசா விண்வெளி கழகம் ஒரு நட்சத்திரத்தை கண்டுபிடித்தது. அந்த நட்சத்திரத்துடைய அளவை பற்றி விஞ்ஞானிகள் இப்படி சொன்னார்கள். அந்த நட்சத்திரத்துல அதை எப்படி கம்பேர் பண்ணாங்க, எப்படி ஒப்பிட்டு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அந்த நட்சத்திரம் எவ்வளோ பெருசு அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த எவரெஸ்ட் மலை இருக்கு இல்லையா, எவரெஸ்ட் மலையை 2 முறை அந்த மலையை, ஒரு மலைக்கு மேல இன்னொரு மலையை வைக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க, சரியா? அது மேல ஒரு மனிதன் நிற்கிறான், கீழே ஒரு கோல்ஃப் பந்து வச்சுட்டாங்க. கோல்ஃப் விளையாடுவாங்க இல்லையா, அந்த பந்து இவ்வளவுதான் இருக்கும், அந்த பந்தோடைய சைஸ். அந்த பந்தை கீழே பூமியில வச்சிருக்கிறாங்க. மேல 2 முறை எவரெஸ்ட் மலை, அது மேல நிற்கிற ஒரு மனிதன் கீழே பூமியில இருக்கிற கோல்ஃப் பந்தை பார்க்க முடியுமான்னு கேட்டாங்க. நம்ம எல்லாருமே சிரிப்போம் இல்லையா? கீழே இருக்கிற கோல்ஃப் பந்தை யாரு பார்க்க முடியும்? யாருமே பார்க்க முடியாது. ஒரு 10 மாடி மேல நின்னாலே அந்த பந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதை ஏன் அப்படி ஒப்பிட்டாங்கன்னா, அவங்க சொன்னாங்க, இந்த பூமி தான் அந்த கோல்ஃப் பந்து அப்படின்னு சொன்னாங்க. இந்த 2 முறை எவரெஸ்ட் மலை மேல மேல வச்சாங்க தெரியுமா, அதுதான் அந்த நட்சத்திரத்துடைய சைஸ் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நட்சத்திரத்துடைய அளவு அவ்வளவு பெருசு அப்படின்னு சொன்னாங்க. கேன்ஸ் மெஜோரிஸ் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சாங்க. சரி, எத்தனை பூமிகளை இந்த நட்சத்திரத்துக்குள்ள வச்சிடலாம் அப்படின்னு கேட்டப்போ அந்த விஞ்ஞானிகள் சொன்னாங்க, 7.2 குவாட்ரில்லியன் பூமிகளை அந்த நட்சத்திரத்துக்குள்ள வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன், குவாட்ரில்லியன், எத்தனை சைபர்னு மட்டும் கேட்டுறாதீங்க, சரியா? எனக்கு தெரியாது. ஆனா அத்தனை பூமிகளை அந்த நட்சத்திரத்துக்குள்ள என்ன பண்ணலாம், வச்சிடலாம்னு சொன்னாங்க. இவ்வளோ பெரிய நட்சத்திரம் இருக்குதா அப்படின்னு அதை வியந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா என் வேத புஸ்தகம் சொல்லுது, இந்த நட்சத்திரங்களை எல்லாம் பெயர் சொல்லி அழைக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வானத்தை உண்டாக்கினவர், பூமியை உண்டாக்கினவர், நட்சத்திரங்களை உண்டாக்கினவர், நாம் பார்ப்பவைகள் காண முடியாதவைகள் எல்லாவற்றையும் படைத்தவர். இவ்வளோ பெரிய தெய்வம் என் ஒருவனை தேடி அவர் வராருன்னா, என் ஒருவனோடு உறவு கொள்ள அவர் விரும்புகிறார் என்றால், என்னோடு பேச அவர் துடிக்கிறார் என்றால், என்னோடு ஐக்கியப்பட அவர் விரும்புகிறார் என்றால், அது எவ்வளவு பெரிய விஷயம்.
இல்லையா? இந்த 4வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் சீமோனை நோக்கி. இவ்வளவு நேரம் ஜனங்க எல்லாரையும் பார்த்து பேசினார், சரியா? ஆனா இப்போ யாரை பார்க்கிறாரு? சீமோனை பார்க்கிறார். அந்த ஒரு மனிதனுக்காக தேடி வந்தார். அவனை தேடி வந்த தெய்வம் அவர். நீங்க ஒருவேளை இந்த சபை கட்டிடத்துக்கு நீங்க வந்திருக்கலாம், ஆனா நீங்க யாரை பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்கிறீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை தேடி வந்த தெய்வத்தை பற்றி தான் நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள். அவர் உங்களை தேடி வந்த தெய்வம். மனிதர்கள் தெய்வத்தை தேடி போகிறார்கள், ஆனால் எந்த தெய்வம் மனிதனை தேடி பூமிக்கு வந்தது? அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த ஒரு மனிதனை அவர் காண்கிறார். இந்த ஒரு மனிதன் மீது அவருடைய கவனத்தை திருப்புகிறார். எத்தனை பேர் உங்களை பத்தி இப்ப நினைச்சிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேர் உங்க மேல கரிசனை கொள்ளுகிறார்கள் எனக்கு தெரியாது. எத்தனை பேர் உங்க மேல அளவுக்கு அதிகமான அன்பு வச்சிருக்கிறாங்கன்னு தெரியாது. இதெல்லாம் இல்லைனாலும் நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? உங்களை படைச்ச தெய்வம் உங்கள் மீது கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உங்களோடு பேசுகிற தெய்வம், உங்களோடு உறவு வைக்கிற தெய்வம், உங்களை நேசிக்கிற தெய்வம். அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சரியா? தேடி வந்தார், சீமோனை நோக்கி பேசுகிறார். இன்னொன்னு சொல்றேன், இந்த இடத்துல நம்ம வாசித்ததுல ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் சொல்லும் போது, உங்களுடைய சூழ்நிலையை நன்றாக அறிந்து உங்களை புரிந்து உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் தெய்வமாய் இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார். கவனிச்சீங்களா? உங்களுடைய சூழ்நிலை அவருக்கு தெரியும், உங்க பேர் அவருக்கு தெரியும், நீங்க வாழ்ற இடம் அவருக்கு தெரியும், உங்க இருதயத்தில் என்ன நினைவுகள் இருக்குன்னு அவருக்கு தெரியும், நீங்கள் கடந்து போகிற பிரச்சனைகள் தெரியும். இங்க பேதுரு ஒரு பிரச்சனையில இருந்தார். பேதுரு கவலையில நிக்கிறாரு, சோர்வுல நிக்கிறாரு, விரக்தியில நிக்கிறாரு. என்ன விரக்தி? பைபிள் படிச்சவங்களுக்கு தெரியும். ராத்திரி எல்லாம் மீன் பிடிக்க வலை போட்டு பாக்குறாரு, ஒரு மீன் கூட அவருக்கு என்ன செய்யல, கிடைக்கல. ஒரு மீன் கூட கிடைக்கல. எவ்வளவு விரக்தி இருந்திருக்கும் காலையில. இவர் ஒரு அனுபவம் வாய்ந்த மீனவன், அறிவு படைத்த மீனவன், மீன் பிடிக்கிற திறன் உடையவர். இந்த தொழில் இவருக்கு தான் தெரியும். அவருடைய ஊர்ல நின்றுட்டு இருக்கிறார். கலிலேயா கடல், கலிலேயாவில இருந்து தான் இயேசு கிறிஸ்துவோடைய 12 சீஷர்கள்ல 11 பேர் வந்தாங்க. 11 பேர் கலிலேயாவை சேர்ந்தவர்கள். அவருடைய ஊர் தடிக்கு விழுந்தா எங்க மீன் கிடைக்கும்னு அவருக்கு தான் தெரியும். ஆனா ராத்திரி எல்லாம் அவருடைய திறமையை பயன்படுத்தி பார்க்கிறாரு, அவருடைய அறிவை பயன்படுத்தி பார்க்கிறாரு, அனுபவத்தை பயன்படுத்தி பார்க்கிறாரு. ஒரு மீன் கூட அவருக்கு கிடைக்கல. இல்லையா? இதுதானே நம்ம பிரச்சனை. நிறைய நேரங்கள்ல இங்கும் அங்குமாக எல்லா முயற்சிகளும் எடுத்து பார்க்கிறோம். சரி, பணம் நிம்மதியை தருதுன்னு பணத்தை தேடி போய் பார்க்கிறோம், ஆனா நிம்மதி கிடைக்கல. மனிதர்களை தேடி போய் பிரச்சனைகளை சொல்றோம், ஆனா தீர்வு கிடைக்கல. சரி, உற்றார் உறவினராவது, என்னுடைய கணவராவது என்னை நேசிப்பாரா அப்படின்னு எதிர்பார்க்கிறோம், ஆனா அந்த நேசமும் இல்லாம போகுது. என்னுடைய மனைவியாவது என்னை நேசிப்பாங்களா, அதுலயும் எனக்கு நான் எதிர்பார்க்கிற அன்பு கிடைக்கல. எத்தனையோ முயற்சிகள். மனிதனுடைய வாழ்க்கையின் பிரச்சனைக்கு நீங்கள் எதிடத்துல போனாலும், யாரிடத்துல போனாலும் அந்த பிரச்சனைக்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்காது. மனிதனுடைய வாழ்க்கையின் பிரச்சனைக்கு தீர்வு பணம் அல்ல. மனிதனுடைய வாழ்க்கையின் பிரச்சனைக்கு தீர்வு மதம் அல்ல. மனிதனுடைய வாழ்க்கையின் பிரச்சனைக்கு தீர்வு மனிதர்கள் அல்ல. மனிதனுடைய வாழ்க்கையின் பிரச்சனைக்கு தீர்வு ஒரு கோட்பாடு அல்ல. மனிதனுடைய வாழ்க்கையின் பிரச்சனைக்கு தீர்வு அந்த பிரச்சனை விட்டே ஓடி போவதல்ல. நிறைய பேர் பிரச்சனை விட்டு ஓடி போறாங்க தெரியுமா? கடன்காரன் தொண்டையை நெருக்கிறான், ஓடி போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. நியூஸ் பேப்பர் படிச்சு பாருங்க. நான் பேசி இந்த செய்தியை முடிக்கிறதுக்குள்ள நம்முடைய தேசத்துல ஒருவர் தூக்கு மாட்டி இறந்து போகிறார், தற்கொலை செய்து கொள்ளுகிறார். 1 மணி நேரத்துல இந்திய தேசத்துல ஒருவர் இறந்து போகிறார். வீட்டுக்கு வீடு வாசப்படி, வீட்டுக்கு வீடு பிரச்சனை, வாழ்க்கைக்கு வாழ்க்கை பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனைகள், ஊருக்கு ஊர் பிரச்சனை. இல்லையா? மனசுல கவலைகளோடு, கஷ்டங்களோடு, ஏக்கங்களோடு நீங்க இங்க வந்திருக்கிறீங்களா? என்னிடத்துல யார் அன்பு செலுத்த இருக்கிறார் என்று சொல்லி அந்த எதிர்பார்ப்போடு வருகிறீர்களா? யார் என்கிட்ட பேசுவா, யார் என்ன விசாரிப்பா, யார் என்ன தேடி வருவா, யார் என் மேல அக்கறை கொள்ளுவார், அந்த எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு வரக்கூடிய நல்ல செய்தி என்ன தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். சீமோனை தேடி வரார். பிரச்சனை நிறைஞ்ச சீமோன் நின்றுட்டு இருக்கிறான், விரக்தியோடு நிக்கிறான், தொழில் நஷ்டத்தோடு நிக்கிறான், கவலையோடு நிக்கிறான். கவலையோடு நிக்கிற இந்த மனுஷனை தேடி வர்றார். அவன் மேல் மனது உருகுகிறார், அவன் மேல் பரிதவிக்கிறார். சரியா? அது மட்டும் இல்ல, அவனுடைய பிரச்சனைக்கான தீர்வும் யார் இடத்துல இருக்கு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இடத்துல இருக்கு. அவரை நீங்க முயற்சி பண்ணி பாருங்களேன். வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கலையா, இவர்கிட்ட வந்து பாருங்க. உண்மையாகவே சந்தோஷமா இல்லையா, அவர்கிட்ட வந்து பாருங்க. சில போராட்டங்களோடு இருக்கிறீங்களா, அவர்கிட்ட வந்து பாருங்க. தீர்வு கிடைக்குதா இல்லையான்னு பாருங்க. நாங்க அப்படிதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இடத்தில் வந்தோம். வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாவது இங்க நம்ம பார்க்கிறது போல அவர்
மனிதனோடு பேசுகிற தெய்வம், அவனோடு உறவு வைக்கிற தெய்வம், அவரை தேடி வருகிற தெய்வம், அவருடைய சூழ்நிலையை புரிந்து வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கிற தெய்வம். சரியா? இந்த மாதிரியெல்லாம் மனுஷங்களை பத்தி சொல்லவே முடியாது. நான் உங்க எதிர்க்க நின்று பேசிட்டு இருக்கிறேன், என்னோட வெளி உருவத்தை பாக்குறீங்க, உள்ளான இருதயத்தை பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓடிடுவீங்க, யாரும் என் கூட பழக மாட்டீங்க. அதுதான் மனிதன். இன்னைக்கு என்ன நல்லவங்களா நீங்க பாப்பீங்க, நாளைக்கு என்னோட கெட்ட குணத்தை பார்த்தீங்கன்னா என் கூட என்ன வச்சுக்க மாட்டீங்க, உறவு வச்சுக்க மாட்டீங்க. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. மனிதனை செம்மையாய் படைத்தார், மனிதன் பாவம் செய்தான், தேவனே வேண்டாம்னு ஓடி போனவன் மனுஷன்தான். ஆனா இந்த மனுஷனை தேடி ஓடோடி ஒரு தெய்வம் வந்தார், இந்த பாவியை தேடி வந்தார், என்னை பரிசுத்தமாக்க வந்தார், தெய்வ உறவு தர வந்தார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்மை படைத்தவர் மட்டுமல்ல, நம்மை விசாரிக்கிறவர், நம்மை ரட்சிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவரை விட்டு தூரம் போனேன், உங்களையும் ஆண்டவரையும் பிரிச்சு வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் பாவம். அந்த பாவத்தை மன்னித்து மீண்டும் தெய்வ உறவை தருவதற்கு இயேசு கிறிஸ்து தேடி வருகிறார். சரி, இயேசு கிறிஸ்து பேசுகிற தெய்வம் இப்ப சீமோனை பார்த்து பேசுறார். சரியா? அவனுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கிறாருன்னு சொன்னேன். இந்த பகுதியை நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா பேதுருவுக்கு சில பிரச்சனை இருந்துச்சு, சீமோனுக்கு பிரச்சனைகள் இருந்தது. சரியா? இந்த 5வது வசனத்துல இருந்து 8வது வசனம் வரைக்கும் நான் படிக்க போறேன், நல்லா கவனிங்க. அவனுடைய அதை படிச்சுட்டு நான் ஒரு கேள்வியை கேட்க போறேன், நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க. 5வது வசனத்துல இருந்து பாருங்க. அதற்கு சீமோன், ஐயரே, முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். என் கேள்வி என்ன தெரியுமா? வாசித்ததை நீங்க கவனிச்சிருப்பீங்க, நிறைய பேர் பைபிள் படிக்கிறவங்க இருக்கிறீங்க, ஒருவேளை நீங்க பதில் சொல்லலாம். சீமோனுடைய உண்மையான பிரச்சனை என்ன? சீமோனுடைய உண்மையான பிரச்சனை என்ன? அதுதான் பிரச்சனை இல்லை. ஒருவேளை ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்க, அவனுடைய வாழ்க்கையில உண்மையான பிரச்சனை மீன் பிரச்சனையா பாவ பிரச்சனையா? 2 பிரச்சனையும் இருந்துச்சு. ஆனா உண்மையாகவே வேறு பிரச்சனை எது அப்படின்னு கேட்டா மனிதனுக்கு இருக்கக்கூடிய பாவ பிரச்சனை. நல்லா கவனிங்க பிரியமானவர்கள். ஒருவேளை புதுசா இங்க வந்திருக்கிறீங்க, இந்த வார்த்தையை கேட்கறீங்க அப்படின்னு சொன்னா, மனிதர்களுக்கு மேலோட்டமா சில பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனா இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் வேறு பிரச்சனை ஒண்ணு இருக்கிறது. நல்லா கவனிங்க. ஒருவேளை நமக்கு கடன் பிரச்சனை இருக்கலாம், சரியா? உற்றார் உறவினர்கள் நம்மை கைவிட்டிருக்கலாம், நமக்கு தேவையான அன்பு கிடைக்காமல் இருக்கலாம், சரீரத்துல வியாதியோடு வந்திருக்கலாம், நம்மள தொண்டையை நெருக்கிற பல பிரச்சனைகள் நமக்கு இருக்கலாம். ஆனா இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் வேறு பிரச்சனை என்ன தெரியுமா? பாவ பிரச்சனைன்னு பைபிள் சொல்லி தருது. இந்த பாவம் தான் உங்களையும் தெய்வத்தையும் பிரித்து வைத்திருக்கிறது. அந்த பாவ சுபாவத்தோடு ஒரு மனிதன் இந்த பூமியில பிறக்கிறான். அந்த பாவ சுபாவத்தோடையே வாழ்ந்து மன்னிப்பு பெறாமலே அவன் மரித்து போவானால் நரகத்துக்கு போகிறான் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. இதை குறித்து சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 59ஆம் அதிகாரம், அதனுடைய 2வது வசனம், 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 59, 1-2 நல்லா கவனிங்க. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அதை கவனிச்சிங்களா? தெய்வத்தையும் என்னையும் பிரிச்சு வச்சிருக்கிறது எதுவா? உங்கள் அக்கிரமங்களே, நீங்க செய்யற பாவங்களே அப்படின்னு சொல்ற. அடுத்த வரிகள் பாருங்க. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு என்ன செய்கிறதா? மறைக்கிறது. கவனிச்சிங்களா? உங்களுடைய அக்கிரமங்கள், உங்களுடைய பாவங்கள் அப்படின்னு நீங்க எழுதி வச்சிருக்கிறார். சரியா? ஆண்டவர் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க தயாரா இருக்கிறார், என்னோட உறவு கொள்ள தயாரா இருக்கிறார். ஆனா ஒரே ஒரு விஷயம் எனக்கும் அவருக்கும் நடுவுல தடையா நிக்குது. இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அந்த இருதயத்திலே சுத்தமில்லாத நிலைதான் மனிதனுடைய நிலை. சரியா? மனிதனுடைய இருதயத்துக்குள்ள அந்த யுத்தம் இருக்கிறது. பாவ பிரச்சனை நமக்குள்ள இருக்கிறது. இன்னைக்கு அரசாங்கம், நிறைய மனிதர்கள், தொண்டு நிறுவனங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிப்புறத்தை, மனிதனுடைய வெளிப்புறத்தை மாத்துறதுக்கு கோடியா பணத்தை செலவழிக்கிறாங்க இல்லையா?
வெளியில பிரச்சனையை மாத்துறதுக்கு, பிரச்சனையை சரி பண்றதுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க. ஆனா எவ்வளவு செலவு பண்ணாலும் மனிதனுடைய இருதயம் மோசமா இருக்கிற வரைக்கும் என்னதான் வெளியில காரியங்களை சரி பண்ணாலும் அது மறுபடியும் என்ன ஆயிடும், அது மோசமா தான் போகும் இல்லையா? புதுசா சென்னையில ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டி ஒரு பாத்ரூம் கட்டி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பாத்ரூம்குள்ள ஒரு வாரம் தான் நுழைய முடியும். நான் சொல்றது சரியா இல்லையா? அதுக்கப்புறம் கொஞ்சம் மாசங்கள் போச்சுன்னா அதுக்குள்ளேயே என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஏன் தெரியுமா? பாத்ரூம் கட்டினவங்க சரியா கட்டலன்றது பிரச்சனை இல்லை, ஆனா நான் மோசமானவன். புரியுதா? நான் மோசமானவன், அதனாலதான் அதுக்குள்ள யாருமே நுழைய முடியல. இந்த உலகத்தில் உள்ள சாதாரணமான விஷயங்கள் கூட மனிதர்களை பாவிகள் என்று சொல்லுகிறது. பேங்க்குக்கு போங்க, ஒரு சலான் ஃபில் பண்ண எழுதுங்க, ஒரு பேனா வச்சிருப்பாங்க. அந்த பேனாவை சும்மாவா வச்சிருக்கிறாங்க? எப்படி வச்சிருக்கிறாங்க? ஒரு கயிறு போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அந்த கயிறு உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்லுது தெரியுமா? நீ ஒரு திருடன் அப்படின்னு சொல்லுது. கவனிச்சிங்களா? இல்லைன்னா அதை கட்டி வச்சிருக்க மாட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷன் போங்க, ஒரு இரும்பு ஜக்கு வச்சிருப்பாங்க, அந்த ட்ரம் வச்சிருப்பாங்க, அதுல ஒரு கிளாஸ் வச்சிருப்பாங்க. அந்த கிளாஸை சும்மாவா வச்சிருக்கிறாங்க? ஒரு சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க. ஏதோ நாய்க்கு கட்டி சில பேர் கட்டி வச்சிருக்கிறாங்க இல்லையா? ஏன்னா அந்த சங்கிலி உன்னை என்னையும் பார்த்து என்ன சொல்லுதுன்னா, நீ ஒரு பாவி. பிரியமானவர்களே, பைபிள் மட்டும் இல்ல, நம்ம மனசாட்சியே இதுக்கு சாட்சி தானே. நம்முடைய சமுதாயமே இதுக்கு சாட்சி தானே. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பாவம் இருக்கிறது. ஒரு மனிதன் பாவத்தோட தான் பிறக்கிறான். ஒரு குழந்தை பிறக்குது, அதுக்கு தவறு செய்யறதுக்கு யாரும் சொல்லி தர்றது இல்லை, தானாக தான் அந்த தவறுகள் வருகிறது. இதுதான் மனிதனுக்குள்ள இருக்கிற பாவ சுபாவம். இதுல இருந்து யார் விடுதலை செய்வார்? இந்த பாவத்தினுடைய சம்பளம் மரணம். இந்த பாவத்தோடையே ஒரு மனிதன் வாழ்ந்து பாவ மன்னிப்பு பெறாமல் மரிச்சு போவாரானால் அந்த பாவத்தின் சம்பளம் என்னது? எரி நரகம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். இந்த உங்களுடைய நிலையை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். வேதம் தான் ஒரு மனுஷன் யாருன்றத கரெக்டா படம் போட்டு காண்பிக்குது. மனுஷனுடைய இருதயம் யுத்தம் அப்படின்னு சொல்லுது. மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள பொல்லாத சிந்தனைகள். லூக்கா 7ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, மார்க் 7ஆம் அதிகாரம், அதுல ஆண்டவர் இயேசுவே மனுஷனுடைய இருதயத்தை பத்தி ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறார். அந்த இருதயத்தை பாருங்க எப்படி இருக்கு. இது யாரோ பத்தி சொல்லல, நம்மளை பத்தி தான் எழுதி வச்சிருக்கு. மார்க் 7ஆம் அதிகாரம் பாருங்க, அதுல எப்படி வாசிக்கிறோம்? 20வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மார்க் 7:20 மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். நல்லா கவனிங்க. இன்னைக்கு மனுஷனுடைய வாய்க்குள்ள என்ன போதோ அது அவனை தீட்டுப்படுத்துறது கிடையாது, அது செரிமானமாகி வெளியே வந்துடும். ஆனா மனுஷனுக்குள்ள இருந்து வர்றத பாருங்க, அதுதான் மற்றவர்களை தீட்டுப்படுத்துதான். என்னென்ன வருது? 21வது வசனம் பாருங்க. எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டதனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். எங்கிருந்து புறப்பட்டு வருது? நம்ம பார்க்கவே முடியாத, உங்களோட கையை மூடினீங்கன்னா இவ்வளவுதான் உங்க இருதயத்துடைய சைஸ். ஆனா இந்த இருதயத்துக்குள்ள இருந்து என்னென்ன சிந்தனைகள் கிளம்பி வருது பாருங்க இல்லையா? மனுஷனை வெளியில பார்த்தா இப்படிப்பட்டவன் யாரும் சொல்ல மாட்டாங்க, ஆனா இப்படிப்பட்டவன் தான் உண்மையாகவே மனுஷன். என்னை பத்தி சரியா சொல்றது வேத புஸ்தகம் தான். இது வேற யாரை பத்தியோ சொல்லலை, என்னை பத்தி தான் சொல்லி வச்சிருக்கு இல்லையா? மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள அந்த பாவம் குடிகொண்டு இருக்கிறது. அவனுடைய இருதயமே ஒரு யுத்த களமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த பாவம் தான் என்னையும் தெய்வத்தையும் என்ன செய்திருக்கிறது? பிரித்து வைத்திருக்கிறது. இந்த பாவ பிரச்சனைக்கு யார் முடிவு கட்டுவார்? இப்ப இயேசு கிறிஸ்து, மறுபடியும் அந்த பகுதிக்கு வந்துருங்க. இப்ப இயேசு ஆண்டவர் சீமோனை தேடி வருகிறார். சீமோனை தேடி வந்தது வெறும் மீன் பிரச்சனைக்காக கிடையாது. நல்லா கவனிங்க, வெறும் மீன் பிரச்சனைக்காக கிடையாது. அநேக மக்கள் இன்னைக்கு இயேசுநாதரை தேடி வருவது வெறும் மீன் பிரச்சனைக்காக தேடி வராங்க இல்லையா? உடம்புல இருக்கிற வியாதி சரியாகணும், கடன் தொல்லை தீரணும், பிள்ளைகளுக்கு படிப்பு கிடைக்கணும், எதிர்காலத்துல செத்தா கருமாதி அங்க சுடுகாடு கிடைக்கணும், நல்ல பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கணும். இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் செய்வார். இங்க மீன் பிரச்சனையை தீர்த்தாரா? இல்லையா? தீர்க்கிறார். ஆனா அதையும் தாண்டி ஒரு வேறு பிரச்சனை இருக்கிறது. அதுதான் மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கிற பாவ பிரச்சனை. இந்த பாவத்திலிருந்து யார் விடுதலை செய்வார்? வேதவசனம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உங்களுடைய சகல பாவங்களையும் நீக்கி உங்களை என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். கவனிச்சீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உங்களுடைய சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சீமோனை தேடி வருவது மீன் பிரச்சனைக்காக மட்டும் இல்ல, அவன் ஒரு பாவி என்பதை உணர்த்தி அந்த பாவ பிரச்சனையிலிருந்து அவனை விடுதலையாக்க அவனை தேடி வருகிறார். யாராவது இந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விமோசனம் தர முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. 2 சட்டை இருக்கு என்கிட்ட, உங்ககிட்ட சட்டை இல்லைன்னா சட்டை கொடுக்க முடியும்.
அப்பா அம்மா பிள்ளைகளை கைவிட்டாங்கன்னா அந்த பிள்ளைகளை கொண்டு போய் ஆதரிக்கிற இல்லங்கள் உண்டு. பிள்ளைகள் அப்பா அம்மாவை கைவிட்டாங்கன்னா அவங்கள வச்சு பராமரிக்கிற முதியோர் இல்லங்கள் உண்டு. ஒருவேளை பணம் இல்லைன்னா கூட கொடுத்து உதவுகிற நல்ல உள்ளங்கள் உண்டு. நிறைய உதவிகள் சரீர பிரகாரமாய் செய்வதற்கு இந்த பூமியில அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் இருதயத்துக்குள்ள இருக்கிற பாவ பிரச்சனையை தீர்ப்பதற்கு, விமோச்சனம் தருவதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் வழியாய் இருக்கிறார். அதற்கு மதம் அல்ல வழி, அதுக்கு மனிதன் அல்ல வழி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் வழி. இங்க தேடி வராரு, கொண்டு போய் ஆழத்துல கொண்டு போய் என்ன செய்யுங்க, வலைகளை போடுங்கன்னு சொன்னார். பேதுரு என்ன பதில் சொல்றாரு? 5வது வசனம் பாருங்க. ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. சரியா? இதோட வசனம் முடிஞ்சிருந்தா நமக்கு ரொம்ப சோகமா இருந்திருக்கும். ஆனா அதுக்கப்புறம் சொல்றாரு, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்க பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் அவரை விசுவாசிக்கும் போதுதான் அந்த பாவ மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்றது புரியுதா? இவன் மீன் பிரச்சனையை தீர்க்க ஆண்டவர்கிட்ட வல்லமை இருந்துச்சு. ஆனா இவனுக்கு அந்த விசுவாசம் தேவை, இவனுக்கு அந்த ஒப்பு கொடுத்தல் தேவை, இவனுக்கு அந்த கீழ்ப்படிதல் தேவை. அதன் மூலமாக தான் பாவ மன்னிப்பை பெற முடியும், அதன் மூலமாக தான் ரட்சிப்பை பெற முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நேசிக்கிறார். எல்லாருக்காகவும் சிலுவையில் அறையப்பட்டார். ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். அவர் நேசிக்காதவர்கள் யாருமே கிடையாது. நீங்க கருப்போ சிவப்போ, உயர்ந்த ஜாதியோ தாழ்ந்த ஜாதியோ, அல்லது அந்தஸ்துல வித்தியாசமோ, நிறத்திலேயோ மொழியிலேயோ வித்தியாசங்கள், இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கறது கிடையாது. எந்த வேற்றுமையும் அவர் இடத்துல கிடையாது. அவர் எல்லாருக்கும் தெய்வமாய் இருக்கிறார், எல்லாரையும் நேசிக்கிறார். ஆனால் அவரை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போதுதான் உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? ரட்சிப்பு கிடைக்கிறது, தெய்வ உறவு கிடைக்கிறது. இங்க சொல்றாரு, முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. இது எப்படி இருக்கு தெரியுமா? கோயில் கோயிலா ஏறி பார்த்துட்டேங்க, ஆனா நிம்மதி கிடைக்கல. நான் என் உடம்பெல்லாம் குத்தி பார்த்துட்டேன், தலைமுடியெல்லாம் எடுத்து பார்த்துட்டேன், எவ்வளவோ பணத்தை வாரி எரிச்சிட்டேன், எத்தனையோ பேருக்கு நல்லது செய்து பார்க்குறேன். ஆனா எனக்குள்ள ஒரு வெறுமை இருக்குங்க, ஒரு நிம்மதி இல்லைங்க, எனக்குள்ள அந்த சந்தோஷம் இல்லை. நான் தேடி இதுக்கு ஓடுறேன், இங்கும் அங்குமாக எவ்வளவோ செலவழிச்சிட்டேன், ஆனா எனக்கு இந்த நிம்மதி கிடைக்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ஒருவேளை சீமோனை போல அதோடு நிறுத்தாம, நான் முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆனா அதோடு நிறுத்தாம நீங்க சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் என்ன செய்யறேன்? வேத வசனம் இப்படிதான் சொல்லுதா? ஆண்டவருடைய வார்த்தையின்படியே இந்த ஏசாமியை நான் ஏற்றுக்கொள்றேன், அவரை நான் விசுவாசிக்கிறேன். அந்த படி நீங்க எடுத்து வச்சாவோ நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதமாய் மாறும். நீங்க இழந்து தவிக்கிற தெய்வ உறவு உங்களுக்கு கிடைக்கும். தெய்வ உறவு கிடைச்சிட்டா சந்தோஷம் வந்துடும், சமாதானம் வந்துடும், நிம்மதி வந்துடும், திருப்தி வந்துடும். அது எல்லாமே தெய்வ உறவில் தான் இருக்கிறது. இதை செய்தார் சீமோன் இல்லையா? அவர் இப்படி சொல்லல, என்னுடைய அனுபவத்துல நான் இதெல்லாம் செஞ்சேன் இல்லையா, எனக்கே கிடைக்கல, இவர் யாரோ தேடி வராரு, இவர் என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படின்னு அவர் போல. கவனிச்சிங்களா? ஒருவேளை கூட்டம் கூட்டமாக சில பேர் போய் உட்கார்றாங்க, சரியா? இந்த சுவிசேஷ கூட்டத்துக்கு போறாங்க, அந்த சுவிசேஷ கூட்டத்துக்கு போறாங்க. இது முதல் முறை கிடையாது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது, பல முறை வார்த்தைகள் வருகிறது. ஆனாலும் நீங்கள் தீர்மானம் எடுக்கிற வரைக்கும் அந்த ஆசீர்வாதத்தை நீங்க என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. பேதுரு அதோட நிறுத்தல, அவருக்கு அனுபவம், அறிவு எல்லாம் இருந்துச்சு. ஒரு நாள் தோத்து போனவரை தாங்க நிக்கிறாரு. இது நம்ம வாழ்க்கையை காண்பிக்கிற மாதிரி தானே இருக்கு. என் முயற்சி எல்லாம் என்னை தோக்கடிச்சிருச்சு, நான் நின்று பார்த்தேன், நான் செய்து பார்த்தேன், நான் இதை போட்டு பார்த்தேன், அதுல போட்டு பார்த்தேன், ஆனா எனக்கு வாழ்க்கையில கிடைச்சதெல்லாம் விரக்தி தான், வாழ்க்கையில கிடைச்சதெல்லாம் சோர்வு தான். இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து தவித்து நிற்கிறேன். இனி யார் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை காப்பாற்றுவார். அவர் உங்களை தேடி வந்து உங்களை நேசித்து உங்களுக்காய் ஜீவன் கொடுத்த தெய்வமாய் இருக்கிறார். ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். சரி, வலையை போட்டாரு, அப்புறம் என்ன ஆச்சு? 2 படகு நிரம்பத்தக்கதாக என்ன கிடைச்சது? மீன்கள் கிடைச்சது. வலைகள் கிழியத்தக்கதாக அப்படின்னு வாசிக்கிறோம். அவ்வளோ மீன்களை பிடிச்சிட்டாங்க. இவ்வளோ மீன் பிடிச்ச பிறகு இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற சீமோன் ஒண்ணுதான் சொல்ல முடிஞ்சது. என்ன சொன்னாரு தெரியுமா? ஆண்டவரே, பாவியான மனுஷன் நான். கவனிச்சிங்களா? பாவியான மனுஷன் நான். பிரியமானவர்களே, உடம்பு சரியில்லையா, ஆண்டவரை தேடி சிலர் வராங்க, சுகமும் கிடைக்குது. ஆனா அதுக்கு பிறகு நான் ஒரு பாவி, ஆண்டவரே என்னை ரட்சிங்கன்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் கிடையாது. ஆண்டவர்கிட்ட இருந்து எவ்வளோ நன்மைகளை பெற்றுக்கொள்றோம், ஆனா அவர் தரக்கூடிய ரட்சிப்பை நாம் நிராகரிக்கிறோம். அது நம்ம செய்யக்கூடாது. அவர் என்ன சொன்னாரு பாருங்க. ஒருவேளை நான் சீமோனுடைய இடத்துல இருந்திருந்தேன்னா ஒருவேளை இப்படி சொல்லியிருக்கலாம். என்ன அப்படின்னா, ஆண்டவரே அடிக்கடி நீங்க வர வேண்டாம்,
ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறை வந்து போங்க, என்னோட தொழில் வந்து சிறப்பா இருக்கும். சரியா? ஏன்னா அப்படித்தானே இன்னைக்கு கிறிஸ்துவ இடத்துல வராங்க நிறைய பேர். சாப்பாட்டுக்காக, தொழிலுக்காக, உடம்பு சரியாததுக்காக இதோட வந்து நின்றுடுறோம் இல்லையா? இது எல்லாமே முக்கியம்தான். ஆனா இதை விட ரொம்ப முக்கியமானது, உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாவத்தை நீக்குவதற்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில உங்களுக்காக உயிர் கொடுத்தார். சரியா? பேதுரு அப்படி சொல்லல. அவர் என்ன சொன்னார்? ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுபவிக்க தான் நீங்க ஒரு பாவின்றதே புரிஞ்சுப்பீங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மகிமையை பார்க்காத யாருமே தங்களுடைய பாவ நிலையை உணர முடியாதுங்க. இதுதான் உண்மை. அதுக்காக தான் பைபிள் படிக்கணும். இந்த பைபிள் படிக்கும் போது ஆண்டவர் யார் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். தெய்வத்தோடைய அந்த மகிமையை காண்பீர்கள். உங்களால உடஞ்சி அழுவ ஆரம்பிச்சிருவீங்க. என்ன தெரியுமா சொல்லுவீங்க? ஆண்டவரே, நான் ஒரு பாவியான மனுஷன். என்னோட 20வது வயசுல ஒரு ஐயா செய்தி கொடுத்துட்டு இருக்கிறார். நான் அது வரைக்கும் ரட்சிக்கப்படல. கிறிஸ்தவ குடும்பத்துல தான் பிறந்தேன். என் பேர் கிறிஸ்தவ பெயர். தொடர்ந்து சபைக்கு போவேன். நல்ல எல்லாத்துலயும் அங்க பங்கு பெறுவேன். இதெல்லாம் என்கிட்ட இருந்துச்சு. ஆனா அதுவே எனக்கு ஒரு பெருமையும் சுய நீதியும் கொடுத்துச்சு. நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா 20வது வயசுல ஒரு ஐயா செய்தி கொடுக்கிறார். அந்த செய்தி முழுக்க 1.25 மணி நேரம் பேசினார். அது முழுக்க ஆண்டவருடைய பரிசுத்தத்தை பத்தியே பேசுறார். அவர் எவ்வளவு பரிசுத்தர் அப்படின்றத மட்டும்தான் அவர் பேசுறார். அவர் பரிசுத்தத்தை பத்தி பேசுறார். தெய்வம் எவ்வளவு பரிசுத்தர்னு பேசுறார். நான் இங்க உட்கார்ந்து தேம்பி அழுகுறேன். ஏன் தெரியுமா? இந்த ஆண்டவரை போல ஒரு பரிசுத்தரை பார்க்க ஆரம்பிக்கும் போது நான் எவ்வளவு பெரிய பாவின்றதை நான் என்ன பண்றேன்? உணர ஆரம்பிக்கிறேன். இந்த உணர்வு தாங்க மனுஷனுக்கு தேவை. நீங்க செய்யற ஒரே ஒரு பாவம் உங்களை நரகத்துல தள்ளுதுன்றது உங்களுக்கு தெரியுமா? அந்த பாவம் என்ன தெரியுமா? இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே எனக்கு வேண்டாம் நீங்க சொன்னீங்கன்னா, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நான் விசுவாசிக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா, அந்த அவிசுவாசம் என்னும் ஒரே பாவம் மனிதனை எங்க தள்ளுது தெரியுமா? எரி நரகத்துல தள்ளுது. அந்த ஒரே பாவம் தான் மனிதனை எரி நரகத்துல தள்ளுது. வேற எந்த பாவமும் கிடையாது. ஒருவேளை நீங்க வந்திருப்பீங்க, நான் இப்படிலாம் பாவம் செஞ்சு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இவ்வளோ பாவங்கள் செஞ்சிருக்கிறேன், என்ன மன்னிப்பாரா? மன்னிப்பார். ஆனா ஒன்னே ஒண்ணுதான், இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை நிராகரிக்கிற அந்த பாவம் மனிதனை எங்க கொண்டு போகுது? ஆக்கினை தீர்ப்பு கொண்டு போகுது. யோவான் 3ஆம் அதிகாரத்துல யோவான் அதை சொல்றார். யோவான் 3ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனம் பாருங்க. யோவான் 3:19 பாருங்க. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கான காரணம். கவனிச்சிங்களா? ஒளி இந்த பூமிக்கு வந்திருக்கான். அந்த ஒளி யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா மனிதர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒளியை பார்க்கணும் எதை விரும்புறாங்களா? இருளை விரும்புகிறார்கள். ஒருவேளை இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தா என் பாவத்தெல்லாம் விட்டுறணுமா, இந்த சந்தோஷத்தெல்லாம் விட்டுறணுமா, நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறாரு இல்லையா? ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புவதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கான காரணமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த தவறை நீங்கள் செய்ய வேண்டாம். ஒருவேளை சீமோன் நீங்க செஞ்சிருந்தாருன்னா அவர் இந்த ஆண்டவரை இப்படி ருசி பார்த்திருக்க முடியாது. ஆனா அவர் சொன்னாரு, உங்களுடைய வார்த்தையின்படியே நான் கொண்டு போய் என்ன செய்யறேன்? பழைய போடுறேன். போட்ட பிறகு இதெல்லாம் இந்த அற்புதத்தை பார்த்த பிறகு அவர் சொல்றாரு, ஆண்டவரே, பாவியான மனுஷன் நான், என்னை விட்டு போய்விடும். அவர் எப்படி ஆண்டவர் அறிகிற அறிவுல வளர்றாரு பாருங்க. இங்க நிறைய விசுவாசிகள் அமர்ந்திருக்கிறீங்க. ஆண்டவர் அறிகிற அறிவுல நீங்க வளர்றீங்களா? ஒவ்வொரு நாளும் பைபிள் படிக்க தெய்வத்துடைய மகத்துவத்தையும் மகிமையும் நீங்கள் புரிந்து அவரை அனுபவித்து வாழுகிறீர்களா? 5வது வசனத்துல எப்படி சொல்றாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ சீமோன் என்னன்னு கூப்பிடுறாரு? டக்குன்னு பார்த்து சொல்லுங்க எனக்கு. 5வது வசனத்துல என்னன்னு கூப்பிடுறாரு? ஐயரே அப்படின்னு கூப்பிடுறாரு. ஐயரேனா போதகரேன்னு அர்த்தம். நீங்க வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க. ஐயரேனா போதகரே அப்படின்னு அர்த்தம். 8வது வசனத்துல என்ன கூப்பிடுறாரு? என்னங்க கூப்பிடுறாரு? ஆண்டவரே. லுக் அட் தி டிரான்ஸ்ஃபர்மேஷன். போதகரேன்னு கூப்பிட்டவரு இந்த அற்புதத்தெல்லாம் பார்க்க ஆரம்பிச்ச பிறகு, யாருப்பா இவரு? எங்கிருந்தோ வராரு, என்ன தேடி வராரு. மனுஷிகமா சொல்லணும்னா இவர் ஒரு ஃபிஷர்மேன் கூட கிடையாது, இவர் ஒரு கார்பெண்டர். இவர் வந்து ஐடியா கொடுக்குறாரு, ஆழத்துல கொண்டு போய் என்ன பண்ணுங்க, வலைய போடுங்க. நான் சத்தியமா கேட்டிருக்க மாட்டேன் இந்த ஆலோசனை இல்லையா? ஏன்னா எனக்கு அவ்வளவு அனுபவம் இருக்கு. அப்படிதானே நம்ம நினைக்கிறோம். வாழ்க்கையை நாமளே நடத்திப்போம். இவர் யார் எனக்கு ஆலோசனை சொல்ல? அப்படிதானே அநேகர் வாழ்றாங்க. கிறிஸ்தவர்களே அப்படிதானே வாழ்றோம். ஆண்டவர் கையில ஒப்பு கொடுக்காத பகுதிகள் நம்ம வாழ்க்கையில இருக்கிறது. ஆனா இந்த ஒப்பு கொடுத்து பார்க்கும்போது ஆண்டவர் எப்படி அனுபவிக்கிறார் பாருங்க. போதகரேன்றது எப்படி மாறிடுச்சு? ஆண்டவரேன்னு மாறிடுச்சு.
இப்படிதான் ஆண்டவர் அறிகிற அறிவுல நம்ம வளருவோம். அவருக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க, அவரை அனுபவிச்சு பாருங்க, அவர் அறிகிற அறிவுல வளர முடியும். தெய்வத்தை அனுபவிக்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. வலையை போடுறாரு, மீன் கிடைக்குது, அவர் சொல்றாரு, பாவியான மனுஷன் நான் என்னை விட்டு போய்விடும் அப்படின்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, இங்க நீங்க வந்திருக்கிறீங்க, ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நான் நிராகரிக்க விரும்பல, அவரை இன்னைக்கே ஏற்றுக்கொள்ள விரும்புறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்களுக்கு இந்த நேரத்திலேயே ஆண்டவர் பாவ மன்னிப்பை தர அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இதுவரைக்கும் என் வாழ்க்கையில ஆண்டவரை நிராகரிச்சுட்டேன், ஆனா இனி நான் அவரை புறக்கணிக்க விரும்பல, அவர் வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன், அவர் என் வாழ்க்கைக்கு தேவை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அந்த விசுவாசம், அந்த எளிய விசுவாசத்தை அவர் மீது வைப்பீர்களானால், ஆண்டவர் மேல் நீங்க வைக்கிற விசுவாசம் உங்களை ரட்சிக்கிறது என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரத்தை அவர் தருகிறார். யோவான் 1:12 வாசிக்கிறோம். யோவான் 11:25 சொல்லுது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ரோமர் 10:10 சொல்லுது, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உன் வாயினால் நீ அறிக்கை செய்த, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 10:43 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவன் எவனோ அவனுக்கு பாவ மன்னிப்பு உண்டு அப்படின்னு சொல்லு. இந்த வசனங்கள்லாம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு வேண்டுமா? அவர் கொடுக்கிற பாவ மன்னிப்பு வேண்டுமா? அவர் கொடுக்கிற தெய்வ உறவு வேண்டுமா? தெய்வ பிள்ளை ஆகிற அந்த அதிகாரம் வேண்டுமா? ரட்சிக்கப்படுற அந்த ரட்சிப்பு வேண்டுமா? மரித்தாலும் பிழைப்பீர்கள் சொல்லக்கூடிய நித்திய ஜீவன் வேண்டுமா? அதெல்லாம் தருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேற யாருமே தர முடியாது, வேற யாரும் தர முடியாது. கோடி பணம் செலவழிச்சாலும் உண்மையான சந்தோஷம் வராது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் தர முடியும். அவர் தான் தெய்வ உறவை உங்களுக்கு தர முடியும். அவரை விசுவாசிங்க, ஆண்டவர் இடத்துல நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. முதலாவது அவர் பேசுகிற தெய்வம், இரண்டாவது என்னுடைய பாவத்தை உணர்த்தி அதை மன்னிக்கிற தெய்வம், மூணாவது அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? இங்க நல்லா கவனிங்க. இங்க சீமோன் சொல்றாரு, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு என்ன செய்யுங்க, போயிடுங்கன்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ இல்லாம நான் போக மாட்டேன் அப்படின்றாரு. கவனிச்சிங்களா? நீ இல்லாம நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன்னு சொல்ற. என்ன ஆண்டவரே, நான் ஒரு பாவியாச்சு, நான் என்கிட்ட இவ்வளோ குறைகள் இருக்கு. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, குறைவுள்ள உன்னை தான் நான் பயன்படுத்த விரும்புகிறேன்னு சொல்றார். பாவம் நிறைந்த உன்னை தான் நான் என்ன செய்ய விரும்புறேன், பயன்படுத்த விரும்புறேன். சரியா? நிறைய பேர் கொண்டிருக்கிற தவறான எண்ணம் என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. என்கிட்ட சில பாவங்கள் இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு நான் ஆண்டவர்கிட்ட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஆனா பைபிள் அப்படி சொல்லி தரதே கிடையாது. அழுக்கா இருக்கிறியா, அப்படியே உன்னை என் கையில கொடு, நான் உன்னை சுத்தம் பண்றேன் தான் ஏசாமி சொல்ற. புரியுதா? போராடிட்டு இருக்கிற பாவத்திலிருந்து என் பலத்துல விடுதலை பெற முடியாது. எத்தனையோ நாள் முயற்சி செய்து பார்த்துருக்கிறோம், ஆனா அதெல்லாம் என்னால முடியாது. ஆனா இருக்கிற நிலையிலேயே உங்களை ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க, ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாரு, சுத்தம் பண்ணுவார். அவர் உங்களை பரிசுத்தமாக்குவார், உங்களை மாற்றுவார். சரியா? ஆண்டவர் உங்களை மாற்றுவது மட்டுமல்ல, உங்களை பயன்படுத்துகிற தெய்வமாகவும் இருக்கிறார். அவர் சொல்றாரு, அதுல பாருங்க 10வது வசனத்துல பாருங்க, 10வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். கடைசியில சொல்றாரு, அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி என்ன சொல்றாரு, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். இங்க என்ன கத்துக்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில வந்தாருன்னா உங்களுக்கு தெய்வ உறவு கிடைக்கிறது மட்டுமல்ல, உங்க வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நீங்க புரிஞ்சுப்பீங்க. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப், அதை தெரிஞ்சுக்கணும்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில வரணும். மனுஷனுக்கு 3 கேள்விகளுக்கு பதில் ரொம்ப அவசியம். 3 கேள்விகளுக்கு பதில் ரொம்ப அவசியம். முதலாவது, நான் யாரு? ரெண்டாவது, என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? மூணாவது, என்னுடைய முடிவு என்ன? Who am I? What is the purpose of my life and what is my destiny? இந்த 3 கேள்விகளுக்கு பதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இடத்தில் தான் இருக்கிறது. கவனிச்சிங்களா? இங்க பேதுரு நான் ஒரு பாவின்னு சொன்னார். ஆண்டவர் பாவத்தை மன்னித்து அவனை என்ன செய்ய ஆரம்பிக்க போறாரு, பயன்படுத்த ஆரம்பிக்க போறார். பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். நீங்க ஆண்டவரால பயன்படணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க வாழ்க்கையில ஒரு மீனிங் இருக்கா? இங்க வந்து உட்காந்துருக்கீங்க, நான் வாழ்ற வாழ்க்கையினுடைய அர்த்தம் இதுதாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? பேதுரு நினைச்சாரு, என் வாழ்க்கையினுடைய நோக்கமே மீன் பிடிக்கிறதான்னு நினைச்சாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது இல்லப்பா நோக்கம், உன்னை மனுஷர்ல பிடிக்கிறவனா நான் என்ன பண்ண போறேன், மாற்ற போறேன்னு சொன்னார். கவனிச்சிங்களா? Have you understood the purpose of your life? உங்க வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நீங்க புரிந்து அறிந்து வாழுகிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையை வாழுவதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறதா? இதற்காக தான் தெய்வம் என்னை படைத்தார் நீங்க சொல்ல முடியுமா? பரிசுத்த வேதம் சொல்லுகிறதுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்துல நீங்க வரும்போதுதான் அந்த அர்த்தத்தை உங்க வாழ்க்கையில நீங்க புரிஞ்சுப்பீங்க, அந்த நோக்கத்தை நீங்க புரிஞ்சுப்பீங்க. எதற்காக பிறந்தோம், எதற்காக வாழுகிறோம் என்பதை நீங்கள்
புரிந்து திருப்தியாய் சந்தோஷமாய் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். சரியா? ஏதோ வெந்ததை சாப்பிட்றோம், ஏதோ வாழ்றோம், வந்துட்டோம், அப்படி போனோம் அப்படின்னு இல்லாம, ஆண்டவர் என்னை இந்த நோக்கத்துக்காக தான் படைத்தார் அப்படின்றத சரியாய் புரிந்து அதற்கு கீழ்ப்படிய உங்களை ஒப்பு கொடுக்க முடியும். அந்த அர்த்தத்தை உங்க வாழ்க்கையில சேர்க்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இப்படி சொல்றாரு, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருப்பாய். ஒருவேளை எதிர்கால பயத்தோடு நீங்க வந்திருக்கிறீங்களா? உங்க கேள்விகளுக்கு பதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துட்ட இருக்கு. என்னுடைய கேரியர் எப்படி சூஸ் பண்றது, எதிர்காலத்தை எப்படி அமைச்சிக்கிறது, எப்படி கல்யாணம் காட்சி, எப்படி இதெல்லாம் நடக்கும், எதிர்காலத்தை பத்தி ஒன்றும் தெரியாது. ஆனா இந்த எதிர்காலத்தை எல்லாம் அறிந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில வருவாரானால் உங்க வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தினுடைய கேள்விகள் எல்லாவற்றுக்கும் அவரிடத்தில் பதில். அவர் உங்களை செம்மையாய் நடத்துவார். நீங்க அமர்ந்திருக்கிறவங்க கிட்ட கேட்டு பாருங்க, ஆண்டவர் கையில வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க, அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா ஒண்ணு தெரியும், என்னுடைய எதிர்காலம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பத்திரமாய் இருக்கிறார் இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கையை வாழ்க்கையில தருகிறார். அந்த நம்பிக்கையை இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் தர முடியும். வாழ்க்கையின் அர்த்தத்தை அவர் ஒருவர் தான் புரிய வைக்க முடியும். இங்க அதான் சொல்றாரு, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருப்பாய். அவர் சொல்லிட்டாரு, மனுஷனை பிடிக்கிறவனா இருப்பாய். அர்த்தம் என்ன நடக்குது பாருங்க, ரொம்ப முக்கியமானது. 11வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு என்ன செய்கிறார்கள்? பின் சென்றார்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம் இந்த பகுதியில இதுதான். சரியா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்டவராய் இருப்பாரானால் அவரை நான் பின் செல்லுகிறேன் என்கிற தீர்மானம் நீங்க எடுப்பது அவசியம். ஒருவேளை விசுவாசிகளாகவும் நிறைய பேர் இங்க அமர்ந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை அழைப்பாரானால் அவருடைய ஊழியத்தை செய்யுங்க. ஆண்டவர் உங்களை அழைப்பாரானால் அவருடைய ஊழியத்தை செய்யுங்க. அதை காட்டிலும் சந்தோஷம் இந்த பூமியில வேற எதுவுமே இருக்க முடியாது. அவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிவியுங்கள், அவரை மற்றவர்களுக்கு பறைசாற்றுங்கள். அதை விட சந்தோஷம் வாழ்க்கையில எதுவுமே இருக்காது. இந்த அப்போஸ்தலர்ல பாருங்க, சரியா? அவங்க இப்படி சொல்லல, ஆண்டவரே அடிக்கடி வந்து போங்க, எங்க தொழில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லல. ஆனா அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, படவெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி படவை விட்டுட்டாங்க, வலைகளை விட்டுட்டாங்க, ஊரை விட்டுட்டாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. ஆனா இவர் ஒருத்தர் போதும்னு சொல்லி இவர் பின்னாடி என்ன செய்யறாங்க? போக ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்பட்டது. இந்த பேதுருவை யோசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல ஒரு செய்தி கொடுக்கிறார். பெந்தெகோஸ்தே நாள்ல நின்று ஒரு செய்தி கொடுக்கிறார். அந்த செய்தியில எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறாங்க? ஏறக்குறைய 3000 பேர் என்ன செய்யறாங்க? ரட்சிக்கப்படுறாங்க. வாழ்க்கையிலே 3000 மீன் பிடிச்சிருப்பாரான்னு தெரியாது. ஆனா ஒரே செய்தியில 3000 பேர் என்ன செய்யறாங்க? ரட்சிக்கப்படுறாங்க. ஆண்டவர் இந்த மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வர முடியும். He adds real meaning to your life. உங்க வாழ்க்கையில உண்மையான அர்த்தத்தை, நிஜமான அர்த்தத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இப்படிப்பட்ட நிலையில நீங்க இங்க வந்திருக்கும் போது உங்களை ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையை நிச்சயமாய் மாற்றுவார். அவரை 3 விதத்துல நான் உங்களுக்கு இதுல காமிச்சு கொடுத்தேன். ஒண்ணு, உங்களோட பேசுகிற தெய்வம், உங்களோட உறவு வைக்க அவர் விரும்புகிறார். அதனாலதான் சிலுவையிலே மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இந்த தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நீ உங்களுடைய வாழ்க்கையில தெய்வ உறவு கிடைக்கிறது. அது எப்படி வருது? 2வதா சொன்னேன், அவர் பாவங்களை மன்னிக்கிறவர், பாவத்தை மன்னிக்கிறவர், உங்களை உணர்த்துகிறவர். இதுதான் பெரிய ஆசீர்வாதம் வாழ்க்கையில. சரியா? வீடு, காரு, பங்களாலாம் பெரிய ஆசீர்வாதம் கிடையாது. பாவத்தை உணர்த்துறாரா? சந்தோஷமா அல்லேலூயான்னு சொல்லுங்க. பாவத்தை உணர்த்துறாரா? உங்களுடைய நிலையை அப்படியே காண்பிக்கிறாரா? வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க அந்த வசனம் உங்களை உடைக்குதா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அதை விட பெரிய ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது. ஆண்டவர் நம்முடைய பாவங்களை உணர்த்தி நம்மை கிறிஸ்துவை போல மறுரூபப்படுத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, 3வது நான் சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நமக்கு புரிய வைக்கிற ஆண்டவர் இவர்தான். நீ இது முதல் மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பார். நம்முடைய வாழ்க்கையில அர்த்தம் சேர்க்கிறவர் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்டவர் என்று சொன்னால் நீங்க என்ன தீர்மானம் இந்த மாலையில எடுக்க போறீங்க? தெய்வ உறவை தருகிறார், வாழ்க்கையின் நோக்கத்தை புரிய வைக்கிறார், என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார் என்று சொன்னால் நீங்க என்ன தீர்மானம் எடுக்க போறீங்க? ஒருவேளை பேதுரு கொண்டு வந்து அந்த படவெல்லாம் போட்டுட்டு இந்த இயேசு ஆண்டவர் ஒருவர் போதும்னு வந்த மாதிரி நீங்களும் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற தயாராக இருக்கிறீர்களா? அந்த தீர்மானம் உங்க வாழ்க்கையில நீங்கள் எடுப்பீர்களானால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். இதுக்கு ஒரு பைசா நீங்க செலவழிக்க வேண்டாம், பேரெல்லாம் மாத்திக்க வேண்டாம், உடம்பெல்லாம் குத்திக்க வேண்டாம், மதம்லாம் மாற வேண்டாம், உடையெல்லாம் மாற்ற வேண்டாம், நகை பூவெல்லாம் கழட்டி போட வேண்டாம். இதெல்லாம் பைபிள் சொல்லவே கிடையாது. பைபிள் சொல்லித்தர ஒன்னே ஒண்ணு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இருதயத்திலே விசுவாசித்து ஏற்றுக்கொள். அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள். அவர் ஒருவரால மட்டும்தான் என்னுடைய பாவங்களை மன்னிக்க முடியும். இந்த பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. அவர் ஒருவருக்கு தான் அதிகாரம் உண்டு. மதத்துக்கு இல்லாத அதிகாரம், மனிதனுக்கு இல்லாத அதிகாரம், பெரிய பெரிய மகான்களுக்கு இல்லாத அதிகாரம்,
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் உண்டு. அந்த நிலைமையில நீங்கள் அவரை நம்பி ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்களுடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறார், பரிசுத்த வாழ்க்கையை தருகிறார், தெய்வ உறவை தருகிறார். சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, திருப்தி, பரிசுத்தம் உங்க வாழ்க்கையில கடந்து வரும். நிச்சயமா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. இந்த பூமியில மட்டும் இல்ல, ஒரு நாள் செத்து போன பிறகும் எங்க போவோம்? சொர்க்கத்துக்கு நம்ம போவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த கர்த்தர். அவர் தான் இப்படிப்பட்ட நம்பிக்கையை நம்ம வாழ்க்கையில தர முடியும். நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனா இன்னைக்கு செத்து போனேன்னா நான் எங்க போவேன்றது எனக்கு தெரியும். நான் சொல்றது புரியுதா? என்னுடைய பிறப்பை நான் முடிவு பண்றது கிடையாது, என்னுடைய மரணத்தையும் நான் முடிவு பண்றது கிடையாது. ஆனா பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா மரணத்துக்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையை நீங்க பத்திரப்படுத்திக்கிட்டீங்கன்னு அர்த்தம். கவனிச்சிங்களா? மரணத்துக்கு பிறகு எங்க போவீங்கன்ற பதில ஆண்டவர் உங்களுக்கு கற்றுத்தருவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நித்தியமான வாழ்வை தர விரும்புகிறார், பரலோக வாழ்க்கையை தர விரும்புகிறார். சொர்க்கத்துக்கு உங்களை அழைத்து செல்ல அவர் மீண்டும் வரப்போகிறார். ஒரு முறை இந்த பூமிக்கு வந்து உங்களுக்காக உயிர் கொடுத்த தெய்வம், உங்களை நேசிக்கிற ஆண்டவர் உங்களுக்காக பரலோகத்தை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் மீண்டும் வரப்போகிறார். இல்லை, இந்த ஆண்டவரே எனக்கு வேண்டாம் என்று சொல்வீர்களானால் ஒரு வெள்ளை சிங்காசனத்தில் ஒரு நாள் அவர் அமரப்போகிறார். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் அவருக்கு முன்பதாக நின்றாக வேண்டும். இந்த பூமியை நியாயம் தீர்க்கிற நீதியுள்ள நியாயாதிபதியாய் அவர் அந்த சிங்காசனத்தில் அமர்ந்து மனிதனை நியாயம் தீர்க்க போகிறார். அப்படிப்பட்ட மனிதன் நரகத்திலே தள்ளப்படுவான். மனுஷனுடைய ஆத்துமாவுக்கு துவக்கம் இருக்கு, ஆனா முடிவு கிடையாது. மனுஷனுடைய ஆத்துமாவுக்கு துவக்கம் உண்டு, ஆனா முடிவு கிடையாது. ரெண்டு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நித்தியமா வாழ்ந்தாகணும். ஒன்னு சொர்க்கம், இன்னொன்னு நரகம். நரகத்துக்கு போனா முடிவுன்னு நினைச்சுக்காதீங்க. அங்க நித்தியமா வேதனை, நித்தியமா புழு சாகாது, அக்கினி அணையாது, நித்தியமா தெய்வ உறவு இருக்காது. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட இடத்துல பாவிகள் தள்ளப்படுவார்கள் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. ஆனா அங்கே ஒருவரும் போய் சேரக்கூடாது என்று மனிதனை விரும்பி அவனுக்காக உயிர் கொடுத்த தெய்வம், எல்லாரும் சொர்க்கத்துக்கு வரணும்னு விரும்புகிற தெய்வம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் அவர் உங்களை அழைக்கிறார். இந்த மாலை நேரத்தில் உங்களை அழைக்கிறார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில கவலையோடு பிரச்சனைகளோடு வந்திருக்கிறீங்களா? என்ன தேடி வாங்கன்னு சொல்ற. என்னை ஏற்றுக்கொள்ளுங்க இருதயத்துல. உங்க இருதயத்துல இருக்கிற பாவ பிரச்சனையும் நீங்கும். உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் என்ன செய்வார்? நிச்சயமாக அதுக்கு போதுமானவராய் அவர் இருக்கிறார். இந்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாலை நேரத்தில் இந்த நல்ல தீர்மானம் எடுங்க. நீங்களும் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, விசுவாசிங்க. இப்படிப்பட்ட அருமையான ஆசீர்வாதங்களை இலவசமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.
வைத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள்.